ஹாய் நண்பர்களே, வாங்க வணக்கங்க. உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கெல்லாம் வாங்கிட்டீங்களாங்க? உங்கள் வீட்டில் புது அகல் வாங்கிட்டிங்கன்னா வாங்க அதுக்கான டிப்ஸை பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க பார்க்கலாம் வாங்க. புது அகல் வாங்கினீங்கன்னா அப்படியே ஆயில் போட்டு அதில் திரி போட்டு விளக்கேற்றுனீங்கன்னா அதில் வந்து ஆயில் ஃபுல்லாக அந்த அகல் இழுத்துடும். அதில் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஆயில் வந்து இழுக்காது, அகல் வந்து ஆயிலை இழுக்காது. கொஞ்சம் காய விட்டுருங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்தமாரி நம்ம தீபம் ஏற்றி வச்சோன்னா அடிப்பகுதியிலேருந்து வந்து ஆயில் கசையுங்க. அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பார்க்கலாம். நெயில் பாலிஷ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அந்த அடிப்பகுதியில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அடிப்பகுதியில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணியாச்சு. இதேமாரி எல்லா அகலையும் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் காய விட்டுருங்க. நல்லா காயணுங்க. காஞ்சி போனதுக்கப்புறம் நான் 6 அகல் மட்டும் எடுத்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். இதில் இந்த அகலில் வந்து நம்ம பொட்டு வைக்கும்போது இந்த மஞ்சள் வந்து நம்ம விரலில் ஒட்டும். அதை ஒரு வெள்ளை சட்டையில் வச்சுட்டோம்னா கரையாயிடும். அதனால் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க. ஒரு சின்ன தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி திக்கான இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அந்த அகல் விளக்கு எடுத்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தோன்னா நல்லா ஒட்டிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு மஞ்சளை வச்சு. இப்போது எல்லா விளக்கையும் அதுமாரி செஞ்சு எல்லா அகல் விளக்கையும் அதுமாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். குங்குமத்தை வந்துங்க உங்கள் வீட்டில் பட்ஸ் இருந்தால் கூட பட்ஸில் வைங்க. எங்கள் வீட்டில் பட்ஸ் இல்லைங்க, எனக்கு சின்ன குழந்தை வைக்கிறனால நான் வாங்கி வைக்கல. ஒரு குச்சி எடுத்து அழகாக அப்படியே இந்தமாரி வச்சோன்னா அழகாக இருக்குங்க. பட்ஸ் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தீபம் ஏற்றி பார்த்தரலாமா? ஓகேங்க, ரெடி ஆகிட்டு தீபத்தை ஏற்றி பார்த்தரலாம். ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லியாச்சுங்க. ஆயிலெலாம் சிந்தலைங்க. இப்போது அகல் வந்து எண்ணெய் குடிக்கலைங்க, எண்ணெயை சாப்பிடல. அகல் விளக்கில் எண்ணெய் இழுக்கலை. அழகாக தீபம் ஏற்றியாச்சு. இது ஒரு சின்ன டிப்ஸுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்நாள், இனிய கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.